இந்த சத்தியம் நமக்குள் சரியாக இருக்குமானால் if this truth is in us completely and settled, நாம் சும்மாவும் இருக்க முடியாது. we cannot even remain quiet. ஹல்லேலூயா. Hallelujah. நமக்குள் இருக்கிறதான அந்த சத்தியம் நம்மை ஏதோ ஒன்று செய்ய சொல்லும். The truth within us will cause us to do something. அது அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் If it does not do in that manner, சத்தியத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, there is no problem in the truth, நமக்குள் பிரச்சனை இருக்கிறது. but we have problem. ஹல்லேலூயா. Hallelujah. ஆக அந்த சத்தியமானது நமக்குள் நிச்சயமாக கிரியை செய்ய வேண்டும். So the truth should surely work within us. ஹல்லேலூயா. Hallelujah. நம்முடைய வாழ்க்கையே ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை தான். Our life itself is filled with battles. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த போராட்டம் சாதாரண மனிதர்களோடு போராடுகிற ஒரு போராட்டம் அல்ல. These battles are not what is fought with a normal man. அவர்கள் கிட்டத்தட்ட நமக்கு ஒப்பாய் இருக்கிறவர்கள் தான், அவர்களோடு தான் நாம் போராட போகிறோம். It is almost the ones who are standing at the same level with us that we are going to have a battle. எங்களிடத்திலும் சத்தியம் இருக்கிறது என்று சொல்லுகிற ஜனங்களோடு தான் நாம் போராட போகிறோம். We are going to have a battle with those who also declare we also hold the truth with us. ஹல்லேலூயா. Hallelujah. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கிறபடினாலே And because we are faced with such a situation, நாம் வார்த்தையை பற்றி நன்றாக தெரிந்தவர்களாய் இருக்க வேண்டும். we must be well versed in the word. ஹல்லேலூயா. Hallelujah. நாம் இன்றைக்கு மணவாட்டி என்கிறதான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். நாம் Today we are in the position of a bride. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப நமக்குள் இருக்கிறதான அந்த மணவாளனுடைய ஆவி நம்ம என்ன செய்யும்? So what will the bridegroom spirit within us cause us to அந்த மணவாளனை குறித்து நம்மை பெருமை கொள்ளச் செய்யும். It will cause us to take pride in the bridegroom. ஹல்லேலூயா. அந்த இவர்தான் என்னுடைய மணவாளன் என்று சொல்வதிலே நமக்கு மிக பெருமையாக இருக்கும். We will take so much pride to say he is my bridegroom. அது மாத்திரமல்ல, Not only that, அந்த மணவாளனுடைய பெருமைகளை மற்றவரிடத்திலே சொல்லுவதிலே நமக்கு மிகுந்த ஆர்வம் இருக்கும். but about the greatness of the bridegroom, to share it with others, we will be so anxious to do it. ஹல்லேலூயா. நம்முடைய மணவாளன் எதையாகிலும் ஒரு நல்ல காரியத்தை செய்தால் கண்டிப்பாக நாம் மற்றவர்களிடத்தில் இதை சொல்லுவோம். If our bridegroom does something good for us, we will surely share it with others. So instead of saying bridegroom always we can say master. If our master does something good for us, we will be keen to share it with others. ஹல்லேலூயா. நமக்கு அதில் ஒரு பெருமை இருக்கிறது. We will take pride in this. என்னுடைய நேசர் உயர்ந்தவர், என்னுடைய மணவாளன் மிகவும் உயர்ந்தவர் என்று சொல்லும் பொழுது நாமும் உயர்ந்தவர்களாய் மாறி விடுகிறோம். To declare that my beloved is great, we also change to be that great ones. ஹல்லேலூயா. Hallelujah. அநேகருக்கு தன்னுடைய மணவாளன் தன்னை விட தாழ்ந்தவர் என்று சொன்னால் மற்றவர்களிடத்திலே பேச விருப்பமே இருக்காது. If many others, if they feel their master is much lower than them, they will not want to speak of them to others. காரணம், அதை பற்றி பேசுவது அவர்களுக்கு அவமானமாக இருக்கும். Because they will feel ashamed to share this. ஆனால் அவர்களுடைய மணவாளன் மிகவும் நல்லவராக இருப்பாரானால், But if their master is really good, மிகவும் சிறந்தவராக இருப்பாரானால், or if he is the best, அப்பொழுது மற்றவர்களிடத்திலே அதை குறித்து தைரியமாக பேசுவார்கள். then they will boldly speak to the others of it. ஹல்லேலூயா. Hallelujah. இங்கே ஒரு ஸ்திரீ அப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். Here a woman is speaking in such a manner. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் and 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Song of Solomon chapter 5 verse 9. ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? ஆமென். ஆமென். What is your beloved more than another beloved, O fairest among women? What is your beloved more than another beloved, that you so charge us? Amen. ஹல்லேலூயா. Hallelujah. ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, O fairest among women, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? what is your beloved more than another beloved? ஹல்லேலூயா. Hallelujah. We are also speaking from நாமும் இந்த ஒரே பைபிள் இருந்து தான் நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோம். We are also speaking from the same Bible. நாங்களும் அதே தேவனை தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். We are also worshipping the same God. நீங்க எதுலப்பா விசேஷம்? How then are you special? ஹல்லேலூயா. Hallelujah. நீங்கள் எதிலே விசேஷமா இருக்கிறீர்கள்? What do you have that speciality? இன்றைக்கு ஜனங்கள் நம்மை பார்த்து கேட்கிற கேள்விகள் அதுதான்.
These are the questions that people tend to ask us. ஹalleluya. Hallelujah. எப்பொழுது ஜனங்கள் நம்மை பார்த்து இப்படிப்பட்ட கேள்வி கேட்பார்கள்? When will people ask us these questions? நாம் மற்றவர்களிடத்தில் போய் எங்கள் சத்தியம் சிறந்தது என்று சொல்லும் பொழுதுதான் மற்றவர்கள் இந்த கேள்வியை நம்மிடத்தில் கேட்பார்கள். When we go to others and tell them that our truth is the best, then only the others will question us in this manner. ஹalleluya. Hallelujah. அப்ப நம்முடைய சத்தியம் சிறந்தது என்பதை முதலாவது நாம் அறிந்திருந்தால் தான் மற்றவர்களிடத்தில் போய் அதை சொல்ல முடியும். Firstly, only if we have known that our truth is the best, can we go and speak to others in this manner. ஹalleluya. Hallelujah. முதலாவது அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Firstly, we must know it. என்னுடைய மணவாளன் சிறந்தவர் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Firstly, we must know that my beloved is the best. அதை ஏற்றுக்கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். We have to be people who have accepted. நம்முடைய மணவாளன் சிறந்தவராய் இருந்தால் தான் நம்முடைய மணவாளனை பற்றி நாம் மற்றவர்களிடத்தில் போய் பேசுவோம். Only if our beloved is the best can we go and speak to another of it. ஹalleluya. அப்படி இல்லை என்றால் நாம் பேச மாட்டோம். If not, then we will not go and talk. ஹalleluya. Hallelujah. இப்பொழுது நமக்கு இருக்கிறதான இந்த சத்தியம் இது சரிதான், இதுதான் சரி என்று நமக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருக்குமானால் மாத்திரமே மற்றவர்களிடத்தில் சென்று தைரியமாக பேச முடியும். Only if we know within the depth of our heart that the truth that we hold is perfect, can we go and share it with others. ஹalleluya. Hallelujah. அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் பயப்படுவோம். If not, then we will fear in us. ஹalleluya. Hallelujah. நமக்குள் சத்தியம் சரியாக இருக்கிறதா இல்லையா என்று நமக்குள் சந்தேகம் இருந்தால் கூட மற்றவர்களிடத்தில் போய் பேச முடியாது. If we have any doubt within us if the truth is correct or not, then we cannot go and speak to another of it. ஹalleluya. Hallelujah. ஆனால் இந்த ஸ்திரீக்கு தன்னுடைய நேசரை குறித்து தன்னுடைய மணவாளனை குறித்து எந்த சந்தேகமும் இல்லை. But this woman of her beloved, she had no doubts at all. அவள் மிக தைரியமாக சொல்லுகிறாள், She declares so boldly, என் நேசர் விசேஷித்தவர். my beloved is special. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. அவர் எப்படி விசேஷித்தவர்? How is he special? 10,000களில் அவர் சிறந்தவர். He is chief among 10,000. ஆமென். Hallelujah. ஹalleluya. எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை அந்த ஸ்திரீக்கு இருக்கிறது என்று பாருங்க. See what a great faith that she holds within her. தன்னுடைய மணவாளன் மேல் அவளுக்கு இருக்கிறதான அந்த நம்பிக்கை எவ்வளவு? How much that faith she has on her own beloved. ஹalleluya. Hallelujah. என் நேசர் 10,000 பேர்களில் சிறந்தவர். She says that her beloved is chief among 10,000. உங்களுடைய நேசர்களைப் போல அல்ல என்னுடைய நேசர். Not like your beloveds is my ஹalleluya. beloved. Hallelujah. என்னுடைய நேசர் சிறந்தவர்தான். My beloved is the best. எப்படி? How? எப்படி உங்களுடைய நேசர் சிறந்தவர்? How is your beloved the best? ஹalleluya. Hallelujah. அவர் வெண்மையும் சிகப்புமானவர். My beloved is white and ruddy. 5th chapter verse 10. என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். ஆமென். My beloved is white and ruddy, chief among 10,000. ஹalleluya. Hallelujah. என் நேசர் எப்படிப்பட்டவர்? How is my beloved? அவர் வெண்மையும் சிகப்புமானவர். My beloved is white and ruddy. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. அவர் வெண்மையும் சிகப்புமானவர். He is white and ruddy. ஆகையினால தான் அவர் சிறந்தவர். And because of that, he is the best. உங்கள் நேசர்கள் எல்லாம் ஒருவேளை வெண்மையாக இருக்கலாம், Maybe all your beloveds are white அல்லது வேற கலர்ல இருக்கலாம், or in some other color, ஆனால் என்னுடைய நேசர் அப்படி அல்ல. but that is not the way my beloved என்னுடைய is. நேசர் வெண்மையும் சிகப்புமானவர். My beloved is white and ruddy. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. அவருடைய அந்த ரூபம் தான் அவரை சிறந்தவராக்குகிறது. It is that form of him which makes him the best. இந்த ஸ்திரீ யார்? எப்படிப்பட்டவள்? Who is this woman and இந்த how ஸ்திரீயை was பற்றி she? மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? What do the others speak of her? ஸ்திரீகளில் ரூபவதியே. They say she is the fairest among women. ஹalleluya. Hallelujah. ஸ்திரீகளில் ரூபவதியே என்று அழைக்கிறார்கள். They call her, oh, fairest among women. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஸ்திரீ என்று சொல்லுவது வேதாகமத்திலே சபையை குறிக்கிறது. You all know well that women in the scriptures is referred to as the congregation. ஹalleluya. Hallelujah. The kahal. எஸ், அந்த ஸ்திரீ என்று சொல்லுகிறவள் சபையை குறிக்கிறவள். The woman is the kahal. சோ இந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கிறது? So how then is this kahal? இந்த ஸ்திரீ ரூபவதியா இருக்கிறார். This kahal is
this woman is fair. ஆமென். Amen. மற்றவர்கள் எல்லாரை பார்க்கிலும் இவள் ரூபவதியா இருக்கிறாள். She is the fairest among all other women. ஹalleluya. Hallelujah. அவளுடைய மணவாளன் மாத்திரம் எல்லாரிலும் சிறந்தவர் அல்ல. Not only is her beloved the best among everyone, அவளும் ரூபவதியாகத்தான் but இருக்கிறாள். she also is the fairest among all. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. இன்றைக்கு நம்முடைய மணவாளன் சிறந்தவராய் நமக்கு இருப்பாரானால் Today, if our beloved is the best for us, நாமும் சிறந்தவர்களாய் தான் இருப்போம். then we also surely will be the best. ஹalleluya. Hallelujah. யாகுஷுவா என்ன சொன்னா? What did Yahushua say? நான் இருக்கிற இடத்திலே உங்களையும் வைப்பேன். I will take you to the place where I am. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு ஒரு வீட்டை உங்களுக்கு என்று ஆயத்தப்படுத்த போகிறேன் என்று He சொன்னார். said, I will prepare a place for you so that you will be where I am also. ஹalleluya. Hallelujah. நாம் என்ன செய்வோம்? நாமும் அவரைப் போல மாறி விடுவோம். What will happen to us? We will also be changed to be like him. ஆமென். Amen. 1 John chapter 3 verse 2. 1 யோவான் 3 அதிகாரம் 2 வசனம். ஒன்று யோவான் 3 அதிகாரம் 2 வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். ஆமென். Beloved, now we are children of God, and it has not yet been revealed what we shall be. But we know that when he is revealed, we shall be like him, for we shall see him as he is. Amen. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. அவரைப் போல நாம் இருப்போம். We shall be like him. ஆமென். Amen. என்னுடைய மணவாளன் சிறந்தவராய் இருந்தால் If my beloved is the best, நானும் அவரைப் போல மாறுவேன். then I will also change to be like him. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. நம்மால் அது மாற முடியாது. We can't change like ஆனால் that, நம்முடைய மணவாளன் நம்மை மாற்றி எடுப்பார். but our beloved can change us to be like that. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. நாம் குறைவுள்ளவர்கள், We are full of shortcomings in ஆனால் us, அவரில் எந்த குறையும் இல்லை. but he has nothing அப்படி short in him. குறைவுள்ளவர்களாகிய நம்மை அவர் தெரிந்தெடுத்து He has chosen such people who have faults in us, அவருக்கு சமமாய் நம்மை மாற்றுகிறார். and he changes us to be equal to him. ஹalleluya. Hallelujah. அப்படி மாற்றும் பொழுது நாம் என்ன ஆகி விடுகிறோம்? When he changes us like that, what happens? மற்ற ஸ்திரீகளை பார்க்கிலும் ரூபவதியாய் மாறி விடுகிறோம். Then we become the fairest much among other women. ஹalleluya. Hallelujah. மற்றவர்களை பார்க்கிலும் நாம் விசேஷித்தவர்களாய் மாறி விடுகிறோம். More than others, we become a special people. ஹalleluya. Hallelujah. காரணம் நம்முடைய நேசர் விசேஷித்தவர். Because our beloved is special. ஹalleluya. Hallelujah. இப்பொழுது இந்த ஸ்திரீயை மற்றவர்கள் எப்படி அழைக்கிறார்கள்? Now, how do the others call this woman? ஸ்திரீகளில் ரூபவதியே. They call her, O fairest among women. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. இப்பொழுதுதான் அவள் அப்படி இருக்கிறாள். Only now she is like this. ஆனால் அதற்கு முன்னாலே அவளுடைய நிலைமை என்னவா இருந்தது? But what was her condition before this? ஹalleluya. Hallelujah. Song of Solomon chapter 1 verse 6. உன்னத பாட்டு 1 அதிகாரம் 6 வசனம். நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள். வெயில் என்மேல் பட்டது. என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாய் இருந்து என்னை திராட்சத் தோட்டங்களுக்கு காவல்காரியாக வைத்தார்கள். என் சொந்த திராட்சத் தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. ஆமென். ஆமென். Do not look upon me because I am dark, because the sun has tanned me. My mother's sons were angry with me. They made me the keeper of the vineyards, but my own vineyard I have not kept. Amen. ஹalleluya. Hallelujah. அவள் எப்படி இருக்கிறாளா? How is she there? அவள் மிகவும் கருப்பா இருக்கிறாளா? She is very dark there. ஹalleluya. Hallelujah. அவள் மிகவும் கருப்பா இருக்கிறாள். She is very dark. அவளுடைய சொந்த குடும்பமே அவளை நேசிக்கவில்லை. Even her own family did not love her. ஹalleluya. Hallelujah. சொந்த தாய் கூட அவளை நேசிக்கவில்லை. Even her own mother didn't love her. சொந்த சகோதரர்கள் அவளை நேசிக்கவில்லை. Her own brothers didn't love her. அவளை என்ன செய்து விட்டார்கள்? What did they do to her? நீ போய் திராட்சை தோட்டத்தை காவல் காத்துக்கொள் என்று சொன்னார். They sent her to keep the vineyards. ஹalleluya. Hallelujah. நம்முடைய வீட்டில் உள்ள பெண் பிள்ளைகளை நாம் அப்படி அனுப்புவோமா? Would we send the girls of our house this manner? நாம் நிச்சயமாக அப்படி செய்ய மாட்டோம். We surely will not do that. ஹalleluya. Hallelujah.
ஆனால் அந்த பிள்ளையை யாருமே நேசிக்கவில்லை. But no one loved this child. ஹalleluya. Hallelujah. ஏனென்றால் அவள் கருப்பா இருந்தாள். Because she was dark. அவள் விரும்பத்தக்க ரூபம் அவளுக்கு இல்லை. She didn't have the form to be loved. ஹalleluya. Hallelujah. ஆகையால அவளை எல்லாரும் வெறுத்தார்கள். So everyone despised her. ஹalleluya. Hallelujah. வெறுத்தபடினால என்ன செய்தார்கள்? Because they despised her, what they did with திராட்சை her, தோட்டத்தை காவல் காக்கும்படி வைத்தார்கள். they made her to go and guard the vineyards. அங்கே அவளுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? What goodness can she receive there? அவள் மேலும் கருத்துதான் போவாள். Over and above, she was getting tanned. ஹalleluya. Hallelujah. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கிறது. Today, that is the condition of our lives. நம்மை நேசிக்கிறவர்கள் இல்லை. There are no one to love us. உண்மையாய் நம்மை நேசிக்கிறவர்கள் இல்லை. In truth, no one loves us. அப்படித்தான் நாம் இருந்தோம். That is how we were. ஹalleluya. Hallelujah. நம்மை எல்லாரும் வெறுத்தார்கள். Everyone despised us. ஹalleluya. Hallelujah. ஆனால் நமக்கு ஒருவர் உண்டு. But there was one for us. ஹalleluya. Hallelujah. நம்மை அறிகிற ஒருவர் உண்டு. The one who is known us. நம்மை காண்கிற ஒருவர் உண்டு. The one who sees us. ஹalleluya. Hallelujah. அவர் நிச்சயமாய் நம்மை வெறுக்க மாட்டார். He surely will not despise அவர் என்ன us. சொன்னார்? உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். He has said, even if your father and mother forsake you, I do not forsake you. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. அப்படி உலகத்தில் நடக்க முடியும். That can happen உன் in this தகப்பனும் உன் world. தாயும் உன்னை கைவிட முடியும். Your father and mother can உன்னுடைய forsake you. சொந்த சகோதரர்கள் சகோதரிகள் உன்னை கைவிட முடியும். Your own brothers and sisters can leave you. ஹalleluya. Hallelujah. ஆனால் கைவிடாத ஒருவர் இருக்கிறார். But there is one who can never forsake you. ஹalleluya. Hallelujah. அவர் உன்னிடத்திலிருந்து எந்த நன்மையும் கேட்டு உன்னை கைவிடாமல் இருக்கவில்லை. He did not ask any goodness from you and hold your hand. உன்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை என்று அவருக்கு தெரியும். But he knows that you have no good நீ in you. அழகா இல்லை என்று அவருக்கு தெரியும். He knows that you are not நீ beautiful. வெறுக்கப்பட்டவள் என்று அவருக்கு He தெரியும். knows you are despised. ஹalleluya. Hallelujah. உன்னிடத்தில் ஒரு நல்ல குணமும் இல்லை என்று அவருக்கு நன்றாக He தெரியும். knows that you have no good nature. in உனக்கு you. ஒரு தகுதியும் இல்லை என்று அவருக்கு நன்றாக He தெரியும். knows you have no status in you. ஹalleluya. Hallelujah. உலகம் உன்னை நேசிப்பதற்கு உனக்கு ஏதாகிலும் ஒரு தகுதி இருக்க வேண்டும். If the world has to love you, you must have a status with you. ஹalleluya. Hallelujah. உன்னிடத்தில் நல்ல வருமானம் இருக்குமானால் உலகம் உன்னை நேசிக்கும். If you have good earnings, the world will love you. ஹalleluya. Hallelujah. உன்னிடத்தில் நல்ல அழகு இருக்குமானால் உலகம் உன்னை நேசிக்கும். If you have good beauty, then the world will love you. உன்னை கொண்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திற்கு நீயும் தேவையில்லை. But if there is no use of you, then the world also does not want you. ஹalleluya. Hallelujah. ஆனால் ஒருவருக்கு நீர் தேவை. But one is there who needs you. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. நம்முடைய பரலோக பிதாவுக்கு நாம் கண்டிப்பாக வேண்டும். Our heavenly Father surely needs us. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. யார் தள்ளினாலும் அவர் மாத்திரம் தள்ள மாட்டார். Whosoever pushes us away, he will not push us away. ஹalleluya. Hallelujah. அவர் எல்லாவற்றையும் கவனித்துக் He கொண்டிருக்கிறார். is the one who watches everything. எசேக்கியேல் 16 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் chapter 16 verse 5. உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எறிந்துவிடப்பட்டாய். No eye pitied you to do any of these things for you, to have compassion on you, but you were thrown out into the open field where you yourself were loathed on the day you were born. Hallelujah. Hallelujah. உனக்காக பரிதபித்து நன்மை செய்ய ஒரு ஜனம் கூட இரக்கமாய் இருக்கவில்லை. No eye pitied you or to do, there was no one to have compassion and do good things to you. Hallelujah. 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 நீ பிறந்த நாளிலே நீ அருவருக்கப்பட்டபடியினாலே வெளியிலே எறிந்து போடப்பட்டாய். But because you were thrown out in the open field, because you were loathed on the day that you were born. Hallelujah. Hallelujah. உன்னை அருவருத்தார்கள். They loathed you. Hallelujah. Hallelujah. அருவருத்தினால் என்ன பண்ணினார்கள்? And because they loathed you, what did they do? வெளியிலே எறிந்து விட்டார்கள். They threw you out. இந்த குமாரத்தியை அவர்கள் என்ன செய்தார்கள்? What did they do to this daughter? அவள் கருப்பா இருப்பதினாலே அவளை அருவருத்து, Because she was dark, they loathed her. அவளை என்ன செய்தார்கள்? What did they do to her? திராட்சை தோட்டத்தை காவல் காக்கும்படி வைத்தார்கள். They kept her there to guard the vineyards. Hallelujah. Hallelujah. இன்றைக்கு நம்மில் அநேகர் நல்ல நிலைமையில் இருப்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம். Today, maybe many of us think we are in a good position. Hallelujah. Hallelujah.
ஆனால் நேசர் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வராமல் இருப்பாரானால் But if the beloved didn't come through in our lives, நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் போகும். that is the same condition of our lives இன்றைக்கு also. உன்னில் நன்மை இருப்பது வரைக்கும் ஜனங்கள் உன்னை நேசிப்பார்கள். Today, if till you have goodness in you, the people and the world will love you. ஒரு நாளிலே உண்மை நன்மை இல்லாமல் போகும். But one day you may not have that good in you. அப்பொழுது உன்னை யாருமே நேசிக்க மாட்டார்கள். Then no one will love you. உன் தகப்பனும் தாயும் கூட உன்னை நேசிக்க மாட்டார்கள். Even your father and mother will not love உன் you. சகோதர சகோதரிகள் உன்னை நேசிக்க மாட்டார்கள். Your brothers and sisters will not love you. ஏன் உன்னுடைய சொந்த பிள்ளைகள் கூட உன்னை நேசிக்க மாட்டார்கள். Why? Even your own children may not love you. ஹல்லேலூயா. Hallelujah. இனி நீ பிரயோஜனம் இல்லை, நீ எங்களுக்கு பாரமா இருக்காதே, நீ போய்விடு என்று சொல்வார்கள். They may say, you are no use to us anymore, don't be a burden, just leave. ஹல்லேலூயா. Hallelujah. நாம் போய்விட்டால் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். If we leave, then they will be happy. அதுதான் நம்முடைய நிலைமை. That is our condition. ஹல்லேலூயா. Hallelujah. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையிலும் கூட But even in that condition, நம்மை தள்ளிவிடாத ஒருவர் உண்டு. there is one who doesn't cast us away. ஹல்லேலூயா. Hallelujah. அவர்தான் யாஹோவா. That is Yahuwah. Amen. Amen. ஹல்லேலூயா. Hallelujah. நாம் அவரை மாத்திரம் பிடித்துக் கொண்டால் If we just hold on to Yahuwah, அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். He will never ever leave our hands. ஹல்லேலூயா. Hallelujah. அவர் ஒருபோதும் நம்மை மறக்க மாட்டார். He will never forget us. ஏசாயா 45 அதிகாரம் 49 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கலாம். 49:15. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென். ஆமென். Can a woman forget her nursing child and not have compassion on the son of her womb? Surely they may forget, yet I will not forget you. Amen. ஹல்லேலூயா. Hallelujah. யாகோவா சொல்லுகிறார், நான் உன்னை மறக்கவே மாட்டேன். See, Yahuwah says that He will never forget us. ஹல்லேலூயா. Hallelujah. நாம் நன்றாக இருக்கும்போது When we are in a good condition, நாம் அவரை நினைப்பதில்லை. we do not think of Him. ஹல்லேலூயா. Hallelujah. எப்பொழுது நம்முடைய பலம் குன்றி போய் விடுகிறதோ When our strength is weakened, அப்பொழுதுதான் நாம் அவரை நினைக்கிறோம். it's that time that we think of இந்த Yahuwah. உலகத்தில் எல்லாரும் கைவிடும் பொழுதுதான் நமக்கு அவருடைய ஞாபகம் வருகிறது. When the whole world forsakes us, then we remember Him. ஹல்லேலூயா. Hallelujah. ஆனாலும் கூட அவர் நம்மை கைவிடுவதில்லை. Yet even then He does not forsake us. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. இந்த ஸ்திரீயை எறிந்து விட்டார்கள். They threw this daughter away. அங்கே அவள் சாப்பிட்டாளா? There did she eat? அவள் உறங்கினாளா? Did she sleep? அவள் உடுத்தாளா? Did she wear on? யாரும் கவலைப்படவில்லை. No one worried. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. யாருமே அதை குறித்து கவலைப்படவில்லை. No one worried about that அவளை at all. நேசிக்க யாருமே இல்லை. There was no one to love her. ஹல்லேலூயா. Hallelujah. அவள் மேல் பரிதாபப்பட அங்கே யாருமே இருக்கவில்லை. There was no one to have compassion on her. ஹல்லேலூயா. Hallelujah. ஆனால் ஒருவர் அங்கே கடந்து வந்தார். But one came past by there. ஹல்லேலூயா. Hallelujah. எல்லாரும் நம்மை தள்ளிவிடும் பொழுது When everyone casts us away, ஹல்லேலூயா, Hallelujah. அவர் மாத்திரம் நம்மை தேடி வருகிறார். only He comes in search of us. யோவான் எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரம், John the Gospel chapter 9. Verses 34 to 38. அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை யாகுஷுவா கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். யாகுஷுவா அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். ஆமென். ஆமென். They answered and said to him, you were completely born in sins, and are you teaching us? And they cast him out. Yahushua heard that they had cast him out, and when he had found him, he said to him, do you believe in the Son of God? He answered and said, who is he, Lord, that I may believe in him? And Yahushua said to him, you have both seen him, and it is he who is talking with you. Then he said, Master, I believe.
and he worshipped him. Hallelujah. Hallelujah. இங்கே இந்த குருடனுடைய கண்கள் திறக்கப்பட்ட பிறகு Here, after the eyes of the blind man was opened, எல்லாரும் அவனை தள்ளிவிட்டார்கள். everyone cast him out. அவனுடைய சொந்த தாய் தகப்பன் கூட யூதர்களுக்கு பயந்ததினாலே And அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். even his own parents, because they feared the Jews, they cast him out. இங்கே அவன் தனியாய் இருக்கிறான். Here he stood alone. அவனுடைய சபையும் கூட அவனை தள்ளிவிட்டது. Even his kahal threw him out. அந்த நேரத்திலே அவனை ஆதரிக்க அங்கே யாருமே இல்லை. Then no one at all to comfort ஆனால் him. அந்த நேரத்திலே யாகோஷுவா அவனை காண்கிறான். But then at that time Yahushua sees him. ஹalleluya. Hallelujah. இந்த உலகத்தில் எல்லாரும் தள்ளிவிடும்போது நம்மை அரவணைக்கிறவர் யாகோஷுவா மாத்திரமே. When everyone in this world has cast us out, then the one to comfort and look at us is Yahushua alone. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. அவர் எப்படியாக நம்மை நேசிக்கிறார்? How does he love us? தம்முடைய சொந்த ஜீவனை நமக்கு தந்து நம்மை நேசிக்கிறார். He gives his own life to us and loves us. ஹalleluya. Hallelujah. இந்த உலகம் நமக்கு ஒன்றையும் தர முடியாது. The world can give us nothing. ஹalleluya. Hallelujah. ஆனால் அவர் தன்னுடைய சொந்த ஜீவனையே நமக்கு தந்து நம்மை நேசிக்கிறார். He gave us his own life and he loved us. இந்த ஸ்திரீயிடத்தில் கேட்கிறார்கள், They asked this woman, நீ எங்களை இப்படி ஆணையிட உன் நேசர் எதனாலே விசேஷித்தவர்? that you so charge us, how is your beloved special? ஹalleluya. Hallelujah. அவள் சொல்லுகிறாள், She replies, என் நேசர் வெண்மையும் சிகப்புமானவர். that my beloved is white and ruddy. ஹalleluya. Hallelujah. அந்த நேசர் வெண்மையும் சிகப்புமாய் மாறினபடியினாலே, Because that beloved changed to be white and ruddy, கருப்பாய் இருந்த ஸ்திரீ இப்பொழுது ஸ்திரீகளுக்குள் ரூபவதியாய் மாறிவிட்டார். the woman who was dark has now changed to be the fairest among women. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. அவருடைய ரூபம் எப்படி இருந்தது? How was her form? அவருடைய ரூபம் முழுவதும் வெண்மையாய் இருந்தது. His form was completely அந்த white. வசனம் எங்க இருந்து எடுத்தோம்ன்றது தானியேல்லையா? இன்னைக்கு எடுத்தோம்ல. இன்றைக்கு நம்ம எடுத்தோம்லாங்க. இல்ல தானியல் பட் இன்னைக்கு அங்க எடுத்தோம்ல சபத் மீட்டிங்ல. சபத் மீட்டிங்ல எடுத்தோம்ல பிரதர். இன்னைக்கு ம் 7:9 தானியேல் 7:9. இன்னொரு வசனம் கூட எடுத்து யாரும் எழுதி வைக்கல இன்னைக்கு அங்க எடுத்த வசனத்தை. Read please. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசன 7:9 தானே தானியேல்? 7:9 yes. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயும் இருந்தது. Hallelujah. I watched till thrones were put in place, and the Ancient of Days was seated. His garment was white as snow, and his hair of his head was like pure wool. His throne was fiery flame, its wheels a burning fire. Hallelujah. Hallelujah. அவருடைய வஸ்திரம் எப்படி இருக்கிறதா? How was his garment? உறைந்த மழையை போல வெண்மையாய் இருக்கிறது. It was as white as snow. Hallelujah. Hallelujah. அவருடைய வஸ்திரத்தில் அங்கே சிகப்பு இல்லை. There was no redness in that garment. Hallelujah. Hallelujah. அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல வெண்மையாய் இருக்கிறது. His garment was as white as snow. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். Another verse. ஏசாயா 63 அதிகாரம் 1 வசனம் 2 வசனம். ஐசாயா chapter 63 verses 1 and 2. ஏதோமிலும் அதிலுள்ள போஸ்ரா பட்டணத்திலுமிருந்து சாயந்தீர்ந்த வஸ்திரங்கள் உடையவராகவும் மகத்துவமாய் உடுத்திருக்கிறவராகவும்
தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவராகவும் வருகிற இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறதென்ன? ஆமென். Who is this who comes from Edom with dyed garments from Bozrah? This one who is glorious in his apparel, traveling in the greatness of his strength. I who speak in righteousness, mighty to save. Why is your apparel red and your garments like one who treads in the winepress? Amen. Hallelujah. Hallelujah. இவருடைய வஸ்திரம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தோம். We saw how his garments were. இரண்டு வசனங்களில் பார்த்தோம், வெண்மையான வஸ்திரத்தை உடுத்தியிருக்கிறார். We saw in 2 verses that he is wearing garments which were white as ஆனால் இந்த snow. ஸ்திரீயானவள் அவருடைய வஸ்திரத்தை குறித்து என்ன சொல்லுகிறாள்? But what does the woman say of his garment? அந்த ஸ்திரீயானவள் சொல்லுகிறாள் அவருடைய வஸ்திரம் வெண்மையும் சிகப்புமாய் இருக்கிறது என்று. But the woman says his garment is white and ruddy. ஹalleluya. Hallelujah. முழுவதும் வெண்மையாய் இருந்த அந்த வஸ்திரம் எப்படி வெண்மையும் சிகப்புமாய் மாறினது? How then the garment which was white as snow became white and ruddy? ஹalleluya. Hallelujah. முழுவதும் வெண்மையாய் இருந்த அவர் இந்த மகளுடைய கருப்பு என்கிற அந்த நிறத்தை மாற்றுவதற்காக அவர் தம்முடைய இரத்தத்தை அவளுக்காக சிந்தினபடியினாலே அவருடைய வஸ்திரம் ரத்தம் கலந்த வஸ்திரமாய் மாறிவிட்டது. He who was entirely white, in order to take upon the darkness of this daughter, he took on the darkness, and then his white garment became mixed and white and ruddy. ஹalleluya. Hallelujah. எல்லாராலும் அருவருக்கப்பட்டதான இந்த மகளை This daughter who was despised by everyone, எல்லாராலும் நேசிக்கப்படத்தக்க மகளாய் மாற்றுவதற்காக, in order to change her to a daughter who will be loved by all. ஹalleluya. Hallelujah. முழுவதும் வெண்மையான வஸ்திரத்தை தரித்தவர், as the one to wear an entirely white garment, தன்னுடைய இரத்தத்தினாலே அதை சிவப்பாய் மாற்றினார். he changed it with his own blood red. ஹalleluya. Hallelujah. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக In order to transform our life கல்வாரி today, சிலுவையிலே அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். he shed his blood on the stake of Calvary. ஹalleluya. Hallelujah. அவருடைய இரத்தத்தினாலே And with his blood, பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் கரைப்பட்டிருக்கிறதான நம்முடைய வஸ்திரம் இன்றைக்கு வெண்மையான வஸ்திரமாய் மாறி இருக்கிறது. today our garments which were stained with sin and wickedness have been changed to be white garments. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. அவர் நம்மை மாற்றி இருக்கிறார். He has changed us. நம்மை மாற்றும்படியாக அவருடைய வெண்மை வஸ்திரத்தை அவர் சிகப்பாக மாற்றினார். In order to change us, he changed his white garment to red. யாகுஷுவாவை சிலுவையில் அடிப்பதற்கு முன்பாக Before they put Yahushua on the stake, அவருடைய வஸ்திரத்தை கழற்றினார்கள். they removed his garment. அவருடைய வஸ்திரத்தை கழற்றி சிகப்பு நிறத்துள்ள வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தினார்கள். They removed his garment and made him to wear on a red garment. ஹalleluya. Hallelujah. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. அந்த இரத்தத்தினாலே அவருடைய வஸ்திரம் இன்னும் அதிக சிகப்பாய் மாறினது. And because of his blood, the garment became more red. நம்முடைய வஸ்திரத்தை வெண்மையாய் மாற்றுவதற்காக In order to change our garments to white, ஹalleluya. Hallelujah. அவருடைய வஸ்திரத்தை சிகப்பாய் மாற்றினார். he changed his garment to white. ஆனால் அவருடைய வஸ்திரம் சிகப்பாய் மாறினாலும் And even if his garment became அவர் red, எப்பொழுதும் வெண்மை உள்ளவராகத்தான் இருக்கிறார். yet he is the one who is always அவர் white. நீதி உள்ளவராகத்தான் இருக்கிறார். He is the righteous one. அவரில் பாவம் ஒன்றும் இல்லை. He has no sin in him. ஹalleluya. Hallelujah. நம்முடைய பாவங்களின் நிமித்தம் அவருடைய வஸ்திரம் சிகப்பாய் மாறினது. And because of our sin, his garment became red. ஹalleluya. Hallelujah. நம்பிக்கையற்று இருக்கிறதான நம்மை நம்பிக்கை உள்ளவர்களாய் மாற்றும்படியாக அவருடைய வஸ்திரம் சிகப்பாய் மாறினது. In order to give hope to us who have lost our hope, his garment became red. ஹalleluya. Hallelujah. இப்பொழுது அந்த ஸ்திரீக்கு வெண்மையான வஸ்திரம் அல்ல, வெண்மையும் சிகப்புமான வஸ்திரம் தான் சிறந்த வஸ்திரமாய் காணப்படுகிறது. Now to that woman, it is not the white garment alone, but the white and ruddy garment which looks the best. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. காரணம் அவர் எனக்காக தன்னுடைய ரூபத்தை மாற்றினார். Because for me he has changed his form. ஹalleluya. Hallelujah. அவருடைய வஸ்திரம் சிகப்பாய் மாறுவதற்கு நான் தான் காரணம். I am the reason that his garment is அவர் red. என்னை மாற்றும்படியாக அவர் தன்னை மாற்றினார். To change me, he changed himself. ஹalleluya. Hallelujah. ஆகையால் இப்பொழுது அவர்தான் எனக்கு இந்த உலகத்தில் எல்லாரை காட்டிலும் சிறந்த நேசர். And that is why more than any other in this world,
He is my இந்த beloved. விதத்தில் தான் என்னுடைய நேசர் மற்ற நேசர்களை பார்க்கிலும் விசேஷித்தவர். It is in this manner that my beloved is the fairest more than any other இந்த beloved. உலகத்தில் அநேக நேசர்கள் வந்தார்கள். In this world many beloveds came. ஆதாம் பாவத்தில் விழுந்தது முதல் இந்த நாள் வரைக்கும் அநேக நேசர்கள் வந்தார்கள். And before Adam fell into sin, many others came into this world. வந்தவர்கள் எல்லாம் நீ இப்படி செய்தால் உன்னுடைய பாவம் போகும், நீ அப்படி செய்தால் உன்னுடைய பாவம் போகும், இதுதான் வழி என்று அநேகர் சொன்னார்கள். And many said, if you follow this way, your sins will be taken away, or that way. ஆனால் ஒருவர் வந்து சொன்னார், But one came to the world to say நானே வழி என்று சொன்னார். that I am the way. ஹalleluya. Hallelujah. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். He said, I am the way, the truth and the life. ஹalleluya. Hallelujah. அது ஒரே ஒருவர் மாத்திரம் உண்டு. It is only one. அவர்தான் விசேஷித்தவர். He is the special one. ஹalleluya. Hallelujah. அந்த மணவாட்டிக்கு தெரியும் இந்த ஆளால தான் நான் இப்படி இருக்கிறேன் என்று தெரியும். That bride knows very well, because of him I am in this manner. தன்னுடைய மணவாளனை குறித்து அவள் நன்றாக அறிந்திருக்கிறார். She knows so well of her அந்த master. மணவாளன் தனக்காக என்ன செய்திருக்கிறார் என்று அவள் She அறிந்திருக்கிறார். knows what her master has done for her. ஆகையினால தான் அந்த மணவாளனின் நாமத்தை உயர்த்துவதற்கு அவள் வெட்கப்படவில்லை. And that is why, in order to lift up the master's name, she does not shy. மற்றவர்களிடத்தில் போய் தன்னுடைய மணவாளனை குறித்து பேசுவதற்கு அவளுக்கு வெட்கமே கிடையாது. She does not shy away from going to others and speaking of her master. மற்றவர்களிடத்தில் போய் சேலஞ்ச் பண்ணுவதற்கு அவளுக்கு பயமே கிடையாது. To go and challenge the others about him, she is not shy. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. இன்றைக்கு நம்முடைய நேசர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? Today, how then is our beloved for us? ஹalleluya. Hallelujah. இன்றைக்கு நம்முடைய நேசர் மற்ற நேசர்களை பார்க்கிலும் நமக்கு விசேஷித்தவராய் இருக்கிறாரா? Is our beloved more special than all other beloveds for us today? ஹalleluya. Hallelujah. இந்த உலகத்தில் நம்மை நேசித்தவர்கள் எல்லாரையும் காட்டிலும் அவர் விசேஷமாக நம்மை நேசித்திருக்கிறாரா? Has he loved us more than anyone else of the world has loved us? ஹalleluya. Hallelujah. அவர் உன்னுடைய ரூபத்தை மாற்றி இருக்கிறார். He has changed your form. நம்பிக்கை இல்லாதிருந்தவனுக்கு நம்பிக்கையை தந்திருக்கிறார். You who have been without hope, he has given you hope. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. உன்னுடைய நேசர் விசேஷித்தவர். Your beloved is special. உன்னுடைய உள்ளத்தில் அதை நீ விசுவாசிப்பாயானால் And if you believe that within you, உன்னால் அமைதியாக இருக்க முடியாது. you cannot remain quiet. ஹalleluya. Hallelujah. இந்த ஸ்திரியை போல நீ மற்றவர்களிடத்தில் போய் என் நேசர் தான் விசேஷித்தவர் என்று உன்னால் தைரியமாய் சொல்ல முடியும். Like this woman, you can go to others and say that my beloved is the most special. ஹalleluya. Hallelujah. இன்றைக்கு யாகோவா நமக்கு இவ்வளவு பெரிய சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். Today Yahweh has given us such a great truth. இந்த சத்தியத்தை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? What are we doing with this truth? பயந்து பயந்து ஒதுங்கி கொண்டிருக்கிறோம். We are fearing and hiding. ஹalleluya. Hallelujah. காரணம் என்ன? What is the reason? நம்மிடத்தில் இருக்கிறதான இந்த சத்தியம் எவ்வளவு சிறந்தது என்று நமக்கு புரியவில்லை. We did not understand how special this truth that we hold. ஹalleluya. Hallelujah. இந்த சத்தியம் தான் நம்மை நித்திய ஜீவனுக்குள் நடத்துகிறது என்பதை நாம் அறிந்திருந்தோமானால், If we have known that this truth will lead us to everlasting life, இந்த சத்தியம் தான் நம்முடைய கண்களை திறந்திருக்கிறது என்பதை நாம் and if அறிந்திருந்தோமானால், we've known that this truth has opened our eyes, நாம் சும்மா இருக்க முடியாது. we cannot remain quiet. நாம் தைரியமாய் மற்றவர்களிடத்தில் போய் பேச முடியும். We can boldly go to the others and speak. ஹalleluya. Hallelujah. என்னுடைய நேசர் சிறந்தவர். My beloved is special. மற்ற எல்லாரை பார்க்கிலும் என்னுடைய நேசர் சிறந்தவர். My beloved is special more than the தைரியமாய் others. போய் நாம் பேச முடியும். We can boldly go and நாம் declare. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. No need for us to fear. ஹalleluya. Hallelujah. ஒரு காலத்தில் ஜனங்கள் நம்மை வெறுத்தார்கள், உண்மைதான். It is true that at one time people despised ஆனால் us, இந்த காலத்தில் நம்மை இனிமேல் அவர்கள் வெறுக்க முடியாது. but no more can they despise அவர்களே us. உங்களிடத்தில் வந்து சொல்லுவார்கள், They themselves will come ஓ and tell you. ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே என்று உங்களை They கூப்பிடுவார்கள். will call you, O fairest among உங்களை women. அவர் எவ்வளவாக மாற்றி இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து They கொள்வார்கள். know very well how much he has changed you. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஆகவே இனி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. So no more you need to fear நீங்கள் at all. தைரியமாய் போய் பேசலாம். You can boldly go and speak. ஆமென். Amen. நீங்கள் இதை விசுவாசித்தால், If you believe in this, ஆமென், Amen, உங்கள் நேசரை குறித்து தைரியமாய் பேசுங்க. then speak boldly of your beloved. அவர் உங்களைத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். It is you who he has அவர் chosen. உங்களைத்தான் நம்பி இருக்கிறார். He believes in you. ஆகையினால தான் இந்த சத்தியத்தை அவர் உங்களுக்கு தந்தார். That is why he has given you the truth. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. அவர் நிச்சயமாக உங்களை ஆதரிப்பார். He surely will honor and அவர் comfort உங்களை you. கைவிட மாட்டார். He will not leave your அவர் hands. உங்களை உயர்த்துவார். He will lift you up. ஹalleluya. Hallelujah. நீங்கள் பயப்படாமல் போய் நீங்கள் பேச முடியும். You can
go and speak fearlessly. ஹalleluya. Hallelujah. நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? Will you offer up yourselves? அந்த ஸ்திரியை போல இதுவரை நீங்கள் பேசாமல் இருப்பீர்களானால், If you haven't spoken like that woman till now, இப்பொழுது யாகோவா உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். then Yahuwah reminds you now. ஹalleluya. Hallelujah. அந்த ஸ்திரியை நேசித்தது போல தான் நான் உங்களையும் நேசித்தேன். Just like I loved that woman, so have I loved you. அவளுடைய வாழ்க்கையை மாற்றினது போல தான் நான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றினேன். Just like I changed her life, I have அவளை போல changed நீங்களும் yours. மாற மாட்டீர்களா? Won't you then change to be அவளை like போல her? நீங்களும் பேச மாட்டீர்களா? Won't you then speak like her? எனக்காக நீங்கள் பேச மாட்டீர்களா? Won't you speak for me? நீங்கள் என்னுடைய புகழை உயர்த்த மாட்டீர்களா? Won't you lift my praises up? ஹalleluya. Hallelujah. நீங்கள் அதை உயர்த்தி பாருங்க. You lift this up and see. உங்களை வெறுக்கிறவர்கள் உங்களிடத்தில் வருவார்கள். The ones who despise you will come near you. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. அவர்கள் உங்களிடத்தில் தேடி வந்து They will come searching for you, ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே என்று உங்களை சொல்லுவார். and they will call you, O fairest among women. யாகோவா அப்படி உங்களை மாற்றுவார். That way Yahuwah can change you. ஹalleluya. Hallelujah. நாம் ஜெபிப்போமா? Let us pray. எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறையா, எங்கள் வாழ்க்கையை எவ்வளவாக நீர் மாற்றினீர், எவ்வளவாக நீர் எங்களை நேசித்தீர் என்று நாங்கள் உம்முடைய வார்த்தையிலிருந்து பார்த்தோம் ஐயா. ஆம் ராஜாவே, அந்த ஸ்திரீயைப் போல மற்றவர்களிடத்திலே தைரியமாய் உம்முடைய வார்த்தையை சொல்லக்கூடிய பிள்ளைகளாய், உண்மையான மனவாட்டியாய், மணவாளனை உடைய மனவாட்டியாய், சிறந்த மணவாளனை உடைய மனவாட்டியாய் அப்பா நாங்கள் செயல்படும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நன்றி ராஜாவே, ஸ்தோத்திரிக்கிறையா. ஹalleluya. வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய ஆவியினாலே உற்சாகப்படுத்தும் தகப்பனே. தன் நேசரை குறித்த நேசருடைய புகழை பாடுகிற பிள்ளைகளாய் உடைய பிள்ளைகளை நீர் மாற்றும் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறையா. உறங்கி கிடக்கிறவர்களாய் அல்ல, மறைந்து கிடக்கிறவர்களாய் அல்ல, தைரியம் உள்ளவர்களாய் அப்பா, விசுவாசம் உள்ளவர்களாய் மற்றவரிடத்திலே போய் ஆணையிடும்படியாக உடைய பிள்ளைகளை எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டும் என நோக்கி பார்க்கிற ராஜா. ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பீராக. இந்த கூட்டத்திற்கு கடந்து வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் தனித்தனியாய் நீர் ஆசீர்வதித்தருளும் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறையா. இந்த நாளுக்குரிய முழு நன்மைகளால் நம்முடைய பிள்ளைகளை நிறைத்தருளும். எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிற சகோதரி சொர்ணாக்கா கூட நாங்கள் உண்மை வேண்டிக் கொள்ளுகிறையா. அந்த மகளுடைய தாகத்தை வாஞ்சியை நீர் அறிவீர் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறையா. தாகத்தை நிறைவேற்ற ஆம் ராஜாவே, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கொண்டு அந்த மகளோடு நீர் பேசினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நன்றி ராஜாவே, ஸ்தோத்திரிக்கிறையா. ஹalleluya. ஸ்தோத்திரம். உடைய நாம மகிமைக்கு இந்த வீட்டை திறந்து கொடுத்து உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி. நேச கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறையா. எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய யாகுஷுவா மசிகா நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. யாகுவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யாகுவா தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசம் உள்ளதாக்கி உங்கள் மேல் கிருபையாய் இருப்பாராக. யாகுவா தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னம் உள்ளதாக்கி உங்களுக்கு சமாதானத்தை அருளுவாராக. யாகுவா ஷாலோம். ஆமென். ஹalleluya.